கோவையில் தமிழ் இலக்கிய சமுதாய அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் 24ஆம் ஆண்டு உலக தாய்மொழி நாள் பேரணி கோவையில் நடைபெற்றது. கடந்த 1999ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21ஆம் தேதி உலக தாய்மொழி நாளாக கொண்டாட அறிவித்துள்ளது. அதன்படி பல்வேறு இடங்களில் இன்று உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி தமிழ் இலக்கிய சமுதாய அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் 24ஆம் ஆண்டு உலக தாய்மொழி நாள் பேரணி கோவையில் நடைபெற்றது. இந்த பேரணியை பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் மற்றும் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் ஆகிய பேராசிரியர் சுப்பிரமணியம் தலைமையேற்று நடத்தினார். இந்த பேரணியை சிரவை ஆதீனம் குமரகுருபர அடிகளார் தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள், கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள், பல்வேறு தமிழ் சங்கங்களின் நிர்வாகிகள், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி அருகில் துவங்கிய இந்த பேரணியானது வஉசி மைதானம் வழியாக சென்று நேரு விளையாட்டு அரங்கில் முடிவடைகிறது. மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் அருகில் துவங்கிய இந்த பேரணியானது வஉசி மைதானம் வழியாக சென்று நேரு விளையாட்டு அரங்கில் முடிவடைந்தது. இக்கூட்டமைப்பின் சார்பில் இதற்கு முன்னதாக கோவை, தஞ்சை, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய பல்வேறு இடங்களில் உலக தாய்மொழி நாள் பேரணி கொண்டாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பெரிய அளவிலேயும் பேசக்கூடிய மொழிகள் 7000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. ஆனால் பல மொழிகள் மாதந்தோறும் அழிந்து கொண்டிருக்கின்றன. இதை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபை பிப்ரவரி 21 தாய்மொழி நாளாக அறிவித்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எல்லாம் தமிழ் என்கின்ற இந்த கொள்கையை அனைத்து இடத்திலேயும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக கடந்த 15 ஆண்டுகளாக இந்த தாய்மொழி நாள் பேரணி நடைபெறுகின்றது. இதற்கு சிரவை ஆதீனம் அடிகள் விருந்தை அவர்கள் தொடங்கி வைக்கின்றார்கள். அனைத்து ஏகையான ஏற்பாடுகளையும் நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயா அவர்களும் மற்றும் அனைத்து தமிழ் இணைப்பு அமைப்புகளும், பல்கலைக்கழக கல்லூரி பள்ளி மாணவர்களும் இதில் கலந்து சிறப்பிக்கின்றார்கள். அடிப்படையான நோக்கம் பயிற்று மொழி தமிழாக இருக்க வேண்டும், வழிபாட்டு மொழி தமிழாக இருக்க வேண்டும், வழக்கு மன்ற மொழி தமிழாக இருக்க வேண்டும், ஊடக மொழி தமிழாக இருக்க வேண்டும், இசையரங்குகளிலே தமிழ் இருக்க வேண்டும், குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர் தமிழ் பெயராக இருக்க வேண்டும், வணிக நிறுவனங்களுடைய பெயர் தமிழ் பெயராக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையிலே இந்த பேரணியிலே நாங்கள் முழக்கங்களை வைக்கின்றோம். இது தொடர்ந்து உண்ணா நோன்பு, போராட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடு என்று பல வகையிலே வலியுறுத்தி வந்தாலும் கூட இன்னும் சரியான முடிவை எட்டாமல் இருக்கின்றன. இன்னும் மக்கள் அனைவரும் இதற்காக குரல் கொடுக்க வேண்டிக் கொள்கின்றோம்.